நன்றி. அடுத்த ஒரு தலைப்பு என்னன்னா, அகிலம் விரும்பும் அமைதி. எனக்கு ஒரு யோசனை வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, வயதை வைத்து இவர்கள் பெரியோர்கள், சிறியோர்கள், இவர்கள் சிந்தனையாளர்கள் அப்டின்னு நம்ம விருப்போம். ஆனா இந்த காலத்துல குழந்தைகள அவங்க வயச வச்சு நம்ம என்ன பண்ண முடியல? சிறியோர்கள் என்று சொல்ல முடியல. இந்த அகிலம் விரும்பும் பெரிய தலைப்ப பேச எடுத்துக்கிட்டவங்க ஒரு பள்ளி மாணவி, செல்வி ஷாமிதா அக்கா அவர்கள். வேல்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம். அவங்க இந்த வயசுக்குள்ள ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. ஜர்னி ஆஃப் லவ். அன்பின் பயணம் என்ற ஒரு நூலை ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி கொடுக்குறாங்கன்னா, ஒரு பக்கம் நீட் ஆஸ்பிரண்ட். பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10வது தொடும்பொழுது வேற ஏதாவது தொட்ட கைய விட்டுடுவேன்ற நிலையில 11ஆம் வகுப்பு மாணவி நீட் ஆஸ்பிரண்டா இருந்து கொண்டு ஒரு ஒரு நூலாக்கம் செய்யறாங்க. அதுவும் ஜர்னி ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறாங்கன்னா, அவருடைய பெற்றோர்களை நான் பெருமையாக நினைக்கிறேன். அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். பள்ளியை பாராட்டுகிறேன். இவங்க வேற என்னெல்லாம் வரும் உங்களுக்கு அப்படின்னா, ஓவியம் நல்லா வரும். நல்ல பேச்சாக வரும். பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு தேசிய கருத்தாளராக இந்த இளம் வயதில் ஒரு மாணவியாக இருந்த போதும் தேசிய கருத்தாளராக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தற்சார்பு குழந்தை. இது மாதிரி குழந்தைகள் தான் வேணும். இந்த உலகத்துக்கு வேண்டியது என்னன்னா, இண்டிபெண்டன்ட் அடலசன்ட் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நம்பி எங்கன்னா பெற்றோர்களுடன் அதற்கான ஒரு ஸ்திரத்தை அவர்களுக்கு நாம் அதற்கான கல்வியை கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை ஷாமிதா அவர்கள் தற்சார்பு குழந்தை. எந்த நிலையிலும் அவர்களை தற்காத்துக் கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையில வழிநடத்த முடியும். அந்த நிலையில ஒரு உணர்வை கொடுக்கிறாங்க. செல்வி ஷாமிதா அவர்களுக்கு சிறப்பு நன்றி. இந்த தலைப்பு பெரியோர்கள் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. அகிலம் அது புரிந்துகிறதுக்கு மிகப்பெரிய அறிவு வேண்டும். விரும்பும் அதுவுமே மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அமைதி மூன்றுமே பெரிய பொருள். பெரிய பொருள் இந்த வயசுல எடுக்கிறீங்கன்னா, உங்களுடைய புலமைத்துவம், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய சிந்தனை தான் எங்களை வியக்க வைக்கிறது. செல்வி ஷாமிதா அவர்களை நீட் ஆஸ்பிரண்ட் சொல்லலாமா? ஓவியர்னு சொல்லலாமா? பேச்சாளர்னு சொல்லலாமா? மாணவின்னு சொல்லலாமா? மாணவி ஷாமிதா வணக்கம்மா. Yeah, sir. She is joining, sir. Just a minute. Okay, fine. Yeah. அகிலம் விரும்பும் அமைதி. ரொம்ப அழகான தலைப்பு. நிறைய தலைப்பு கொடுத்தோம். அந்த தலைப்புல இந்த தலைப்பு அவங்களே உருவகித்துக் கொண்டது. அப்பனா பாருங்க, நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தா கூட என்னால ஒரு தலைப்பு ஒரு ஒரு தீம்ல ஒரு ஜர்னல்ல எடுக்க முடியும்னாலே அதுக்கு ஒரு அறிவு வேண்டும். ஜாயின் பண்ணிட்டாங்களாமா? நீங்க ஜாயின் பண்ணிட்டே இருங்கம்மா. அடுத்த தலைப்பு ஆயத்தமாக இரு. பி ப்ரிப்பேர்டு. பி ப்ரிப்பேர்டு என்ற தலைப்புல சாரண பயிற்சியாளர் சென்னையில இருந்து இணைய இருக்கிறாங்க. அடுத்ததாக மலாலா என்ற ஒரு தலைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்குதுன்னா, தற்காலத்தில் வாழ்ந்த அந்த இளம் வயது மாணவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை பாடத்தை நாம பூத்த வேண்டும் என்ற கடப்பாடு நமக்கு இருக்கு. அந்த தலைப்புக்காக விவேகானந்தம் அவர்கள் மலாலா என்ற தலைப்புல பேச இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாணவர்கள் நான் விரும்பும் கல்வி, பூமி எனும் பொக்கிஷத்தை காப்பும், ஆசிய ஜோதி, வேண்டும் உலக அமைதி என்ற ஒரு கருத்துல எல்லாமே மாணவர்கள் பேச இருக்கிறாங்க. 3 மாணவர்கள் ரோஸ்லின் அம்மா அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். அம்மா இணைஞ்சிட்டீங்களா ஷாமிதா? ஓகே ஃபைன். ரொம்ப மகிழ்ச்சிம்மா. இலக்கு ஒரு லட்சிய பெற்றோராக உங்களை நான் வியக்கிறேன். குழந்தைக்கு வாழ்த்துக்கள். Screen share ஆகுது sir. Just a minute. ஷேர் ஆச்சுமா, நீங்க தொடரலாம். ஆரம்பிக்கலாமா? நீங்க மியூட்ல இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க.
அனைவருக்கும் வணக்கம் சார். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷாமிதா, வேல்ஸ் வித்யாலயா சீனியர் செகண்டரி. வீடியோ ஆன் பண்ணிக்கங்கம்மா. சார் என்னால வீடியோ ஆன் பண்ண முடியல, ஏதோ நெட்வொர்க். சரிம்மா ஓகே, நீங்க தொடரலாமா. வணக்கம், என் பெயர் ஷாமிதா, வேல்ஸ் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு அகிலம் விரும்பும் அமைதி. முதல்ல அமைதினா என்னன்னு பார்க்கலாம். அமைதினா நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டில நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய எல்லா ஹியூமன் ரைட்ஸையும் பெற அளவுக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்வு முறை தான் அமைதி. இன்னைக்கு நான் ஸ்பெசிபிக்கா பேச போற டாபிக் ரீசன்ஸ் அண்ட் ரெமெடிஸ். இளைஞர்கள் மத்தியில அமைதி இல்லாம போறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை எப்படி எல்லாம் நம்ம சரி பண்ணலாம். WR கான்செப்ட், ரீசன்ஸ் அண்ட் ரெமெடிஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு நான் பேச போறேன். முதல்ல அமைதி இல்லாம போறதுக்கான காரணங்கள் என்னென்ன, மெயினா இளைஞர்கள் மத்தியில அமைதி இல்லாம போறதுக்கான காரணங்கள் என்னென்னு தான் பார்க்க போறோம். முதல்ல பாவர்ட்டி. நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பேசிக் நெசசிட்டிஸ் லைக் உணவு, உடை, இருப்பிடம் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்காம இந்த உலகத்துல இன்னும் நிறைய குழந்தைகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல என்ன தோண ஆரம்பிச்சிருதுன்னா, என்னோட பேசிக் நெசசிட்டிஸை நான் மீட் பண்றதுக்கு, உணவு, உடை போன்ற விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்க ஒரு வயலன்ஸ் ஒரு ஆயுதமா அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் ஒரு கிரைம் பண்ணா எனக்கு உணவு கிடைக்கும், எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல அதையும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு யங்ஸ்டர்ஸ் தள்ளப்படுறாங்க. அடுத்து லேக் ஆஃப் எஜுகேஷன். லேக் ஆஃப் எஜுகேஷன்ன்றது வந்து பாவர்ட்டியோட ஒரு ரிஃப்ளெக்ஷன், அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு வந்து அந்த கல்வி கத்துக்க வேண்டிய வயசுல அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஸ்கூலிங் பண்ணல, அவங்க படிக்கல அப்படின்றது அவங்களுக்கு அந்த லைஃப் லாங் அதுக்கான இம்பாக்ட் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான், ஒரு பேசிக் எஜுகேஷனாவது இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அவங்களுடைய பினான்சியல் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு இருக்குன்னா, இவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காததுனால அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்களோ அது இம்ப்ரூவ் ஆக போறதே இல்லைன்ற பட்சத்துல அவங்க வயலண்டா பிஹேவ் பண்ணோம்னா என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும், என்ன சார்ந்து இருக்கக்கூடியவங்களை பினான்சியலி என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னா நான் வயலண்டா பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரீனோட தான் ஸ்பெண்ட் பண்றோம். லைக் ஒரு போன், மொபைல், டிவி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரீனோட தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும். அதுல நம்ம ஒரு வயலன்ஸான மூவிஸ், வீடியோஸ் இந்த மாதிரி பாக்குறோம்னா நம்ம மென்டாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி நிறைய அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இப்போ மீடியா வேர்ல்ட் வைட் கனெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இல்ல, வேர்ல்ட் வைட் கிரியேட் பண்றதுனால நெகட்டிவான மென்டாலிட்டியோட இருக்கக்கூடியவங்க, வயலன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கான, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மீடியா ரொம்ப ஈஸியா இது பண்ணி கொடுத்துருது. மீடியாக்கு எப்படி பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் சைட்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்து பீர் ப்ரெஷர். ரொம்ப வருஷம் குழந்தைகளுக்கு அம்மா, அப்பா, ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க தான் ரொம்ப வருஷம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா, அப்பா இவங்க தான் உலகம்னு இருந்தவங்க. ஒரு ஏஜ் குரூப், டீன் ஏஜ் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஏஜ் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க பண்ணக்கூடியதுதான் கரெக்ட்னு நம்பக்கூடிய அந்த ஏஜ் குரூப்ல நம்ம கூட சேரக்கூடிய அந்த பீர் குரூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மென்டாலிட்டியோட இருந்தா சூப்பர். அதுவே அவங்க வந்து ஒரு நெகட்டிவான மென்டாலிட்டியோட இருக்காங்க, வயலன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்க நிறைய இன்வால்வ் ஆகுறாங்க, வயலன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை அவங்க அதிகமா இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அவங்களோட அந்த மென்டாலிட்டி நம்மளையும் பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹால் யூஸ். ட்ரக் அண்ட் ஆல்கஹால் யூஸ்ன்றது பீர் ப்ரெஷரோட ஒன் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியே நிறைய
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க. அப்படி ஒரு தடவை எடுக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அது அடிக்ஷனா மாறிடுது. அப்படி அடிக்ட் ஆன சைல்டுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத பட்சத்துல அது அவங்களோட மென்டல் பீஸையும் கெடுக்குது, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டியோட மென்டல் பீஸையும் ரொம்ப கெடுக்குது. நெக்ஸ்ட் ட்ரமாட்டிக் ஈவென்ட்ஸ். ஒரு அவங்களோட சின்ன வயசுல அவங்க கோ த்ரூ பண்ண ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் அவங்களோட மென்டாலிட்டியை, ஒரு யங்ஸ்டரோட மென்டாலிட்டியை அதிகமா பாதிச்சிருக்கலாம். அந்த விஷயங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு ஹியூமன் காஸ்னால, லைக் ஒரு வார், இந்த மாதிரி ஹியூமன் காஸ்னால நடந்த ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ்னா அவங்களுக்கு ஒரு மனிதங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே குறைஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கு மத்த ஒரு மனிதனை பார்க்கும்போது எம்பத்தைஸ் பண்ண தோணாது, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள் தோணாது. அவங்களுக்கு அந்த நெகட்டிவான தாட்ஸ் அதிகமா வரும். ஸோ அவங்க வயலண்டா அதிகமா பிஹேவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேரண்டிங். ஒரு சைல்டு வளர்ந்து அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்றதுக்கு, அவங்க பீஸ்ஃபுல்லா சொசைட்டிக்கு டொனேட் பண்றதுக்கு எவ்வளவு காரணமோ அதே அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சைல்டு இருக்காங்கன்னா அவங்களோட அந்த நெகட்டிவிட்டிக்கு வயலன்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளவு காரணம். இப்போ ஒரு பேரண்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு ஏதாவது ஒரு தப்பு பண்றதுக்காக, இல்ல வேற ஏதாவது யாரோ ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த சைல்டுக்கு அது என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, யாராவது ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள பனிஷ் பண்ணணும், திரும்ப ஹோம் பண்ணணும், அப்படின்னாதான் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் அது அந்த குழந்தையோட மென்டாலிட்டியை அதிகமா பாதிக்கும். அவங்க நாளைக்கு வளர்ந்து வரும்போது இதுதான் அவங்க மென்டாலிட்டியா இருக்கும், நாளைக்கு அவங்க வயலன்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இதுவும் காரணம். நெக்ஸ்ட் கேஸ்ட் அண்ட் கம்யூனல் டிஃபரன்ஸ். கேஸ்ட் அண்ட் கம்யூனல் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு கம்யூனிட்டில ஒரு குழந்தை வளருதுன்னா அந்த கம்யூனிட்டி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இப்போ ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க மற்ற ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களையும் நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களையும் கரெக்டா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தா சூப்பர். அதுவே ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க நம்ம கம்யூனிட்டியில இருக்கவங்களை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணா போதும், ப்ரொடெக்ட் பண்ணா போதும், அவங்க கம்யூனிட்டியை பெருசா காட்டுறதுக்காக மற்ற கம்யூனிட்டியை தாழ்த்தி பேசி இல்ல ஏதாவது இல்ட்ரீட் பண்ணி அந்த குழந்தை பார்த்து வளர்ந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு திரும்ப நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு, ஒரு ஒர்க்குன்னு போகும்போது அவங்களுக்கும் அதே தான் மென்டாலிட்டி வரும். மற்றவங்கள நம்ம ஹார்ம் பண்ணலாம், இவங்களை நான் ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். அப்படி இருக்கக்கூடியவங்க வயலன்ஸை ஈஸியா கையாள்வாங்க. நெக்ஸ்ட் ரெமடிஸ். இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ், எந்தெந்த காரணங்கள்னால யூத்துக்கு நடுவுல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, poverty, lack of education, media influence, peer pressure, drug and alcohol use, traumatic events, destructive parenting, caste and communal difference, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இனிமே RRR கான்செப்ட்ல அடுத்த ஆர் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கு நம்ம as a யூத்தா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணி இளைஞர்கள் மத்தியில வயலன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம். பி எ பீஸ் மேக்கர். உங்கள்ட்ட ஒரு விஷயம் இல்லாததை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது, மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகவும் முடியாது. அந்த மாதிரிதான் அமைதியும். நீங்க முதல்ல அமைதியை விரும்புறவங்களா இருங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்கள்ட்ட அமைதி இருக்கிறதுக்கான காரணமா நீங்க இருக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் லேர்ன் அண்ட் ஷேர் அபவுட் பீஸ். இப்போ அமைதி இல்லாம போறதுக்கான காரணங்கள் என்னன்னா, அமைதி ஏன் நமக்கு தேவை, நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்கள அமைதி கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், அப்படி ஒருவேளை அமைதி இல்லைன்னா அதுக்கான இம்பாக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்க முதல்ல கத்துக்கோங்க. கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிக் கொடுங்க. அடுத்து அட்ரஸ் அபவுட் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூலா இருக்கலாம், காலேஜ், ஒர்க் பிளேஸ், இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வேற யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத நீங்க பாக்குறீங்கன்னா அதை பத்தி முதல்ல பேசுங்க. இதெல்லாம் தான் ப்ராப்ளம், எனக்கு இதை சார்ட் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனுக்குள்ள வர்றதுனால அந்த ப்ராப்ளம் இன்னும் சுமூகமான வகையில முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. டெலிவர் ஹியூமானிட்டேரியன் சப்போர்ட். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் லைக் ஒரு பர்த்டேஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம அதிகமா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா அந்த இதுல ஒரு சின்ன அமௌண்ட்டை எதுவுமே இல்லாதவங்களுக்கு, பேசிக் நீட்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒருத்தங்களுக்கு நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா அவங்களோட பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு
ஒரு நல்ல மென்டாலிட்டியை அது ஹெல்ப் பண்ணும். மத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்ப நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு இது அவங்க நாளைக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது அந்த இது தோணும். நெக்ஸ்ட், பார்ட்டிசிபேட் இன் ஆன்டி புல்லிங் ப்ரோக்ராம். லைக் உங்க முன்னாடி யாரோ ஒருத்தங்களை ஒரு தனிநபரோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ சேர்ந்து புல்லி பண்றாங்க, அவங்களை இல்ட்ரீட் பண்றாங்கன்னா, என்னதான் அவங்க ஒன்னும் ஹர்ம் பண்ணலையே, எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சும்மா போகாம, உங்க முன்னாடி யாரோ ஒருத்தங்களை ஹர்ட் பண்றாங்கன்னா அப்படி பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொல்லி ஸ்டாப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும். எஜுகேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தேர் ரைட்ஸ். லைக் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட உன்னோட ரைட்ஸ் இதெல்லாம், லைக் ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இதெல்லாம் தான் ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் ஒரு ரைட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறப்போ ரொம்ப முக்கியமா இது உன்னோட ரைட்ஸ் மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரோட ரைட்ஸும் தான். அது ஹேர்ம் ஆகாம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா அவன் நாளைக்கு வேற யாரோட ரைட்ஸையும் ஹேர்ம் பண்ண மாட்டான். என்கரேஜ் ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ஆக்டிவ் லிசனிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை அட்ரஸ் பண்றப்போ, ஆக்டிவா பேசுறப்போ இல்ல கேட்கிறப்போ அதுக்கான ஈஸியா அதுக்கான ஒரு சொல்யூஷனை, வயலன்ஸ் இல்லாம ஒரு சொல்யூஷன் நம்மளால கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட நம்ம பேசுறப்போ, அவங்க பேசுறது கேட்கிறப்போ அவங்களோட ஐடியாலஜிஸ் என்னலாம், அவங்களோட மென்டாலிட்டிஸ் என்னலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரைசிங் அவேர்னஸ் அபவுட் ப்ராப்ளம்ஸ். நீங்க இருக்கக்கூடிய சொசைட்டில, நீங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், உங்க கம்யூனிட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க முதல்ல அத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட்லி, நீங்க அத என்னோட ப்ராப்ளம்ஸ் ரைட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது அது வயலண்டா மாறிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். நம்மளோட மோட்டிவ் வந்து நம்மளோட ப்ராப்ளம மத்தவங்கள்ட்ட சொல்றது தானே தவிர மத்தவங்கள ஹர்ட் பண்றது கிடையாது அப்படின்ற தெளிவோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட். ஒரு யங் ஏஜ்க்கு வர வர ஒரு யங் ஏஜ்ல வர நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எது கரெக்ட் எது தப்பு, எந்த பக்கம் கரெக்டா பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படியான அந்த ஏஜ் குரூப்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாதான் நான் ஸ்டாண்ட் அப் பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் நடக்கிறத நீங்க பாக்குறீங்க, அதுல இது ரைட்டு இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா கரெக்டான விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்றது அவங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு வேற எந்த பிரச்சனையும் இது சார்ந்து வராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். சோஷியலைஸ் வித் பீப்புள். நிறைய வித்தியாசமான மக்களை நீங்க மீட் பண்றதன் மூலியமாக உங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட ஐடியாலஜிஸ் அண்ட் மென்டாலிட்டிஸ் தெரிய வரும். மத்தவங்களுக்கும் அவங்கள பத்தின இது தெரிய வரும். சோ தட் அவங்களுக்கு எம்பத்தைஸ் பண்ண முடியும் மத்த மக்கள் கூட. இதனாலதான் அவங்க ஒருவேளை இந்த தப்பு பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தப்பு பண்ற விஷயங்களை கூட அவங்களால எம்பத்தைஸ் பண்ண முடியும். சோ தட் வயலன்ஸ் அவங்களுக்கு அந்த விஷயத்துல வயலண்டா பிஹேவ் பண்ணுன்ற ஐடியாலஜி வராது. ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ். நீங்க பண்ணக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், லைக் யாரோ ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சுட்டே ஹலோ சொல்றது, உங்க காஃபேல உங்களுக்கு காஃபி சர்வ் பண்ணக்கூடிய சர்வரை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சின்னதா இருக்கலாம். பட் அவங்கள இது இந்த மாதிரியான கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் தூண்டும். அவங்களோட லைஃபை இது கொஞ்சம் பெட்டரா மாற்றும். எம்ப்ரேஸ் டைவர்சிட்டி. நீங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் உங்களை மாதிரியே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கும், மென்டாலிட்டிஸ் இருக்கும், திங்கிங் வேற மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க. அவங்க இப்படிதான், அவங்க வித்தியாசமா தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். என்கேஜ் இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். 18 வயசுல இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஓட் போடுறதுக்கான ரைட்ஸ் வந்துடும். ஓட் போடுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், உங்க கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பொலிட்டிக்கலி யங்ஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் நாளைய தலைமுறைக்கு நல்ல தலைவர்களும் கிடைப்பாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இப்போ ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தனியா செய்யறதை விட உங்க மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றப்போ அது நிறைய மக்களை ரீச் ஆகவும் செய்யும். அது ஒரு நல்ல இம்பாக்ட சொசைட்டில கிரியேட் பண்ணவும் செய்யும். ஸோ இது ஒரு ரீச் பெருசா இருக்கும். ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணுங்க. டு நாட் ப்ரிஜுடைஸ். ஒருத்தங்க ஒரு கம்யூனிட்டில இருந்து வர்றதுனால இல்ல இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஜட்மெண்ட் கீழே நீங்க எப்பவுமே வரக்கூடாது. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன
யோசிப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க கிட்ட நேரா பேசுற வரைக்கும், நேரா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. இவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்னைக்குமே ப்ரிஜுடைஸ் பண்ணக்கூடாது. டேக் அ பிளெட்ஜ். நீங்க ஒரு பீஸ் மேக்கரா இருக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கிறது. இது நீங்க வேற யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கோங்க. ஐ அம் எ பீஸ் பில்டர். ஐ பிளெட்ஜ் டு அப்ரிஷியேட் திங்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள். நான் ஒரு அமைதிய நான் அமைதியா இருப்பேன். வயலன்ஸ் யாருக்கும் நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது மூலியமா நீங்க அமைதிய ஸ்ப்ரெட் பண்ணலாம். Peace cannot be kept by force. It can only be achieved by understanding. Albert Einstein சொன்னது. Thank you so much for giving this opportunity. நன்றி டாக்டர் கே திருமலை வாசன். Final thanks to my participants. நன்றிமா, நன்றி. மிக சிறப்பு. ஷாமிதா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வியப்பில் ஆழ்த்துகிறீர்கள். ஒரு தடையில்லா ஒரு நடை. என்ன ஒரு ஆழ்ந்த புலமை பெற்ற தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க கூட எவ்வளவு தெள்ள தெளிவா நல்ல ஒரு நடையில, அதுவும் தமிழ் நடையில ரொம்ப அழகான ஒரு ஒரு அரங்கு கொடுத்திருக்கீங்க. அதுவுமே இளைஞர்கள் பார்வையில. இந்த மாநாடுடைய முக்கிய கருணை குழந்தைகளை, இளைஞர்களை வழிநடத்துதல் என்ற மாதிரி ஒரு தலைப்புல. இது பெரியோர்கள் பேசுறதை விட இளைஞர்களே முன் வந்து இளைஞர்களுடைய தடைகள் என்ன, தீர்வு என்ன, விழிப்பு எப்படி செயல்படுத்த வேண்டும், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு அவங்களை வழிகாட்டுதல் எப்படின்னு உங்களுடைய கட்டகம் நீங்க தயார் பண்ணிக்கிற பிபிடி அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாமே கடந்து எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் இளைஞர்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரு இளைஞரே வந்து சொல்றது ரொம்ப சிறப்புமா. யூத் டாக் இது. இந்த யூத் டாக் என்ன பண்ணணும், இந்த இப்ப பேச போற இந்த 27 உரைகள்ல உங்கள் உரையை என்ன பண்ணணும், பள்ளி கல்லூரிகளுக்கு போட்டு காமிக்க வேண்டும். இது மாதிரி எல்லாம் கூட குழந்தைகள் இருக்கிறாங்க. உலக அமைதி சார்ந்த வாழ்வு தனி மனித அமைதி சார்ந்த வாழ்வாக இருக்கிறது. அந்த நன்னெறியில வாழறதுக்கு இளைஞர்கள் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டகம் நல்ல தயாரிப்புமா. ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப கவனிச்சு கவனிச்சு இந்த பிபிடியை தயார் பண்ணிருக்கீங்க. அந்த தயாரிப்பு பிபிடின்றதை விட உங்களுடைய உரை எந்த தயாரிப்பு இல்லாம உங்களுடைய உள் வளத்துல உங்களுடைய உள்ள கிடக்கை தான் என்று ஒரு பொருளாக வந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு வாழ்த்துக்கள், பள்ளிக்கு நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சிமா. தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாமா? தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றிமா. நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த உரைக்கான நேரமாக